ஒரே நாளில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்களின் சடலத்தை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து சடலங்களை மாற்றி ஒப்படைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் பிள்ளை அல்லாமல் வேறு ஒரு பெண்ணின் சடலத்தை எடுத்து சென்று ஒரு குடும்பத்தினர் அடக்கம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் முகுந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முகுந்தன், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியின் சடலம் மாற்றி கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக்கிறது. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏடூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுமனின் மகள் அனுஷ்கா 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேருவதற்காக காத்திருந்தார். குடும்ப தகராறில் தற்கொலைக்கு முயன்று ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை பிரேத பரிசோதனைக்காக ஆரம்பாக்கம் போலீசார் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அங்கு அனுஷ்காவின் சடலம் இல்லாதது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் விசாரணையில் மணலியில் தற்கொலை செய்து கொண்ட பிரியதர்ஷினி என்பவரின் சடலத்திற்கு பதிலாக அனுஷ்கா சடலத்தை மாற்றி கொடுத்தது தெரிய வந்தது. உடனே அதிர்ச்சியடைந்த போலீசார் மணலி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சடங்கு முடிந்து சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட அனுஷ்கா சடலத்தை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் பிரியதர்ஷினி சடலமும் அவரது பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. டோக்கன் எண்கள் மாறியதால் இந்த தவறு நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக வலுத்திருக்கிறது. இருவேறு இடங்களில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்களின் சடலம் மாற்றி கொடுக்கப்பட்ட சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.